கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இங்க தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, ஏன் ஆபத்து நாட்கள்ல என்ன எதிர்த்து வந்தவங்களுக்கு மத்தியில கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். ஆமென். தாவீதை நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஏன் அவங்க சொந்த மாமனாரே எதிர்த்தாரு, அவங்க பிள்ளையே எதிர்த்தான். இதன் மத்தியில தாவீது கர்த்தரை நம்பி இருந்தார். அதே மாதிரி கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவா இருந்தார். ஆமென். இப்போ கூட நீங்கள் ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா, எல்லாரும் எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், இல்லை உங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, காலேஜில், ஆஃபீஸில், பிஸ்னஸில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை அநேகர் எதிர்த்து நிற்கிறாங்க. அநேக காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அநேக விதமாக பிரச்சனைகளை கொண்டு வராங்க. கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். தாவீது கூட இருந்து தாவீதை ஆசீர்வதித்தால, உன் கூட இருந்து நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். பயப்படாத, உனக்கு எதிராக வர ஆயுதம் எதுவும் வாய்க்காது, நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விசுவாசிங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், பயப்படாத, உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்குறாரு. நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.